பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்குள்ளே வாசம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் அவரை விட்டு வெளியில போகல. அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள தங்கி வாசம் பண்ணுகிறார். அப்போ அவருக்குள்ள தங்கி வாசம் பண்ண அதே பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே அங்க இருந்த ஊழியக்காரர்கள், அங்க இருந்தக்கூடிய சீஷர்களுக்குள்ளே வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க, எந்த இடத்துலயுமே வந்து பரிசுத்த ஆவியானவர் வாங்க எங்களுக்குள்ள வந்து தங்குங்க அப்படின்னு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு போகவில்லை, அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர்களுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருந்தது? கிறிஸ்துடைய சரீரமாக, அது பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்துடைய சரீரமாக அந்த சரீரம் இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.